அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், அதை தொடர்ந்து வந்த 8 கலீஃபாக்கள், இவர்கள் எல்லோரும் யாருமே ஒழுங்காக ஆட்சி செய்யவில்லை என்று வையுங்கள். இஸ்லாம் சொல்லுகின்ற ஆட்சி நடைமுறை சாத்தியமற்றது என்பது அர்த்தம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விமர்சிக்கின்ற பொழுது முஸ்லிம்களை விட சிங்களம் எவ்வளவு நல்லம் தெரியுமா என்று சொல்வார்கள். இவர்கள் முனாஃபிக்குகள். முஸ்லிம்களை விட சிங்களவர்கள் எவ்வளவு நல்லம் தெரியுமா என்று ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை பேசினா முனாஃபிக். அதை எப்படி சொல்லுவோம் நாங்க? முஸ்லிம்களை விட சிங்களவர் எப்படி நல்லவன் ஆகுவான்? குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்த ஒரு சமுதாயம் எப்படி நல்லவன் ஆகுவான்னு கேட்கிறேன். மற்றவன் நல்லவன் ஆகுவான்னு கேட்கிறேன். முஸ்லிம்கள்ல தவறு செய்யறவன் இருக்கிறான்னு சொல்லுங்க, முஸ்லிம்கள்ல மோசடி செய்யறவன் இருக்கிறான்னு சொல்லுங்க, முஸ்லிம்கள்ல என்னது குழி இருக்கிறான்னு சொல்லுங்க. முஸ்லிம் சமுதாயத்தை விட சிங்கள சமுதாயம் நல்ல மெடிசனா உள்ளத்துல நிவாக் நயவஞ்சகத்தன்மை இருக்கின்ற அர்த்தம். அதான் அடையாளம் சகோதரர்களை. எனவே சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது ஒரு சிலர் தவறு செய்கிறார்கள், ஒரு கூட்டம் தவறு செய்கிறார் என்பது வேறு. ஒரு கொள்கையில் இருக்கின்ற எல்லோருமே தவறு செய்கிறார்கள் என்று விமர்சித்தால் அது அர்த்தம் என்ன தெரியும்? அந்த கொள்கை தவறு என்பது அர்த்தம். இந்து மதத்தில் உள்ள எல்லோருமே கொலை செய்கிறார்கள் என்றால் இந்து மதம் தவறு என்று அர்த்தம். இஸ்லாத்தில் உள்ள எல்லோரும் கொலைகாரர்கள் என்றால் இஸ்லாம் தவறு என்பது அர்த்தம். அது இஸ்லாமிய போதை என்பது அர்த்தமாகி போய்விடும். இஸ்லாத்தில் உள்ள 10 பேர் கொலை செய்கிறார்கள் என்றால் கொலை செய்கிறவனுடைய குற்றம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த அடிப்படையில் தான் இந்த சுபஹ் தொழுகையுடைய விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அணுக வேண்டும். மாற்றங்கள் எல்லாமே ஒரு கொள்கை பிரச்சாரத்தால் நடப்பதும் கிடையாது. சில வேளை உள்நோக்கங்கள் உள்ள உலக ஆசைகள் இருவரையும் தௌஹீத் கொள்கை பிரச்சாரமும் உலக நோக்கம் உள்ளவரும் முடிவில் ஒன்றை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. மாற்றங்கள் வரும். ஒன்றுக்கு ஒரு மாற்றத்துக்கு காரணம் தௌஹீத் கொள்கை பிரச்சாரம், இன்னொருவருக்கு காரணம் செலவு. கந்திரி அர்த்தம் கொடுத்த செலவு, பேசாம இதை ஏத்துக்கிட்டு போற நல்லது ஒரு குரூப் இருக்கும். இங்க தௌஹீத் பிரச்சாரம் காரணம் அல்ல. ஒரு வைத்தியர் வந்து அதாவது இங்க வந்து தாயத்து போட்டிக்கிறார். எம்பிபிஎஸ் டாக்டர் ஒருத்தருக்கு தாயத்து போட்டிக்கிறார். ஏப்பா தாயத்து போட்டிக்கிறேன்ற நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்ன்றாரு. அவர் சொல்றாரு அந்த இடத்துல வச்சு ஒரு ஆள்கிட்ட நம்மகிட்ட இல்ல, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்ன்றாரு. இல்ல இதெல்லாம் சிறுக்கு, இதெல்லாம் போடக்கூடாது கூப்பிடுன்னு சொல்ல போல போன்ல பெல் அடிச்சிச்சு. பெல் எடுத்துருச்சுன்னாரு, நீங்க சொன்னது சரியா தான் இருக்கின்றாரு. போன்ல பெல் அடிச்சு பாத்தீங்களா சொன்ன உடனே, எனவே இது சிறுக்கா தான் இருக்க மாட்டாரு. இன்னொரு சிறுக்கு அவர் திருந்தினாரு. தாயத்து போடுற தவறு வந்தாரு, அதுக்கு ஒரு காரணம் சிறுக்கு. இன்னொரு சிறுக்கால திருந்தினாரு. இப்ப ஒரு தௌஹீத்வாதியா? அவர் சொன்னதை ஏத்துக்க, தாயத்து கூடாண்டு ஏத்துக்கிட்டார். எதால? போன்ல பெல் படம் விளங்கிட்டானே. அப்ப தாயத்து கூடாது முடிவுக்கு வந்தவர்கள் எல்லோரும் தௌஹீத்வாதிகள் அல்ல. தாயத்து கூடாதுன்னு நீ எங்கிருந்து முடிவுக்கு வந்தாய்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றதுக்காக வேண்டியா? நோயை பேத்து டெஸ்ட் பண்ணி சரி வரல எடுத்துக்காக வேண்டியா? போனும் சரி வரல, இதெல்லாம் பொய்யா தாய்க்க மாட்டேன் சொன்னா போய் நீ அல்லாஹ் ரசூலும் கூட அப்படின்னு சரி வந்தா உண்மையா? இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதனால் சகோதரர்களை சில அடிப்படைகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீத் சமுதாயத்தை நோக்கி வைக்கின்ற இந்த விமர்சனம் தௌஹீத்வாதிகள் செய்கிறார்கள் உண்மை, தொழுகையில் பலகீனப்பட்டிருக்கிறார்கள் உண்மைதான், சுபஹ் தொழுகையில் பலகீனப்பட்டிருக்கிறார்கள் உண்மை. தௌஹீத்வாதிகள் மட்டுமல்ல, எல்லா கொள்கையில் உள்ளவர்களும் பலகீனப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சமுதாயம், ஒரு கொள்கை பிரிவு இன்னொரு கொள்கை பிரிவை பார்க்கின்ற பொழுது அது ஆச்சரியமாகத்தான் விளங்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சன்னு சொன்னார்களே, இயல்பா விளங்கும். எந்த விதத்துவாதிகளை போய் சந்தித்து வந்தாலும் சரி, பையத்து குரூப்பை சந்திச்சாலும், காதியானை சந்திச்சாலும், ஷியாவை சந்தித்து வந்தாலும், அந்த வேறு கொள்கையில் உள்ளவன் போய் சந்தித்து வந்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? இவ்வளவு அகலாக்கா நடக்கலாம் தெரியுமா? அது ஏன் சொல்லுங்க பாப்போம். நீங்க போனா அகலாக்க தான் நடக்கணும், அதனால நடக்கிறான். அவனோட கொள்கை சொல்லி கொடுத்த அகலாக்கல் அது. அப்படி நினைக்கிறான். உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்தா நீங்க அகலாக்கா நடப்பீங்க, இன்னொரு ஆள் வர சுட்டி உள்ளுக்கு ஒரு ஆள் வரக்கூடாதான் பிரச்சனை. விளங்கிட்டா? அப்ப இதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். அவன் அகலாக்கா நடக்கிறது அவனோட கொள்கை காரணம் அல்ல, உங்களோட வேற்று கொள்கை காரணம். நீங்க இன்னொரு கொள்கை எழுந்து போகல, உங்களே அகலாக்கா நடக்கிறான் காரணம் நீ அங்கல வரணும் எடுத்துக்க வேண்டி. அவ்வளவுதான். அங்க போனவரை கொஞ்சம் பேர் சொல்ல, இவனை நம்பி வந்தா இவனு அப்படித்தான் இருக்கிறான். அவன் ஏற்கனவே அப்படித்தான் இருந்தான், அவன் ஏற்கனவே அப்படித்தான் இருந்தான், உனது கொள்கை கவர்ச்சிக்கு அப்படி செஞ்சான். இதெல்லாம் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். இந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த சுபஹ் தொழுகையுடைய இந்த பீடிகையோடு சுபஹ் தொழுகையை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலம் கழிகின்ற காலகட்டத்திலேயே தொழுகை வீணடிக்கப்பட்டு விட்டது என்றது நிறைய நபித்தோழர்களுடைய ஒரு விமர்சனமாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 650வது இலக்கத்திலே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தோடு தனது மனைவியை வீட்டுக்குள் நுழைகிறார்கள். ஃபகுல்து மா அக்லபக, உங்களுக்கு என்ன கோவம்னு கேட்கிறாங்க மனைவி. ஃபகால வல்லாஹி மா அரிஃபு மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் இல்லா அன்னஹும் யுஸல்லூன ஜமீஆ. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலிருந்து ரசூலுல்லாஹ் செஞ்ச எதை எனக்கு காணலாம் இருக்கு, இந்த ஜமாத்தா தொழுறதை மட்டும் தவிரேண்டார். இந்த ஜமாத்தா தொழுறாங்களே, இந்த ஒண்ணு தான் ரசூலுல்லாஹ் செஞ்ச காலத்துல நான் செஞ்சதை காண்றேன். அவ்வளவுதானே ஒழிய சரியா தொழுறாங்களா பிழையா தொழுறாங்களா டைமுக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
ஜமாத்தா தொழுறாங்கன்றது ஒன்று மட்டும்தான் நபியோடைய காலத்துக்கு பின்னால் மிஞ்சிருக்கின்ற ஒரு சுன்னத்தா நான் காண்கிறேன். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அப்பயே சொல்றாங்கடா, தொழுகை எப்பயே வீணடிக்கப்பட்டா இல்லையா? இந்த கொள்கை பிரிவுல இல்லாத காலகட்டத்தில் என்ன செஞ்சாச்சு, வீணடிக்கப்பட்ட நிலைமைக்கு ஆகிவிட்டதுன்னு பாக்குறோம். இன்னொரு இடத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த தொழுகை மட்டும்தான் மிஞ்சிருக்குது, அது கூட பாலடிக்கப்பட்டு விட்டதுன்றாங்க. அது கூட பாலடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப தொழுகையில் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை என்பதற்கு இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்றும் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்றும் எங்களுக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, தொழுகையுடைய பொதுவான சில சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு இரண்டு விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக தொழுகைக்குள்ள ஒரு சிறப்பு என்ன? பொதுவாகவே தொழுகைக்குள்ள ஒரு சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். முஸ்லிமிலே 1519வது விளக்கத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லக்கத் ரஅய்துனா வமா யதகல்லஃபு அனி ஸலாத்தி இல்லா முனாஃபிகுன் கத் உலிம நிஃபாகுஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஜமாத்துக்கு வராமல் இருந்தவர்கள் பெரும்பாலும் ஏற்கனவே முனாஃபிக் என்று கன்ஃபார்மாக அறியப்பட்டவர்கள் தான். ஜமாத்துக்கு யாரா வராமிக்கிறாங்கன்னு சொன்னா, வராமிக்கிறதால முனாஃபிக் ஆகல. நிறைய பேர் அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க, வராம இருக்கிறதால அவர் முனாஃபிக் ஆகல. ஆனா தெளிவான முனாஃபிக்குகள் மாத்திரம்தான் ஜமாத்துக்கு வராம இருந்தாங்க. தெளிவாக கன்ஃபார்மாக உபை இப்னு சலூல் போன்ற அறியப்பட்ட முனாஃபிக்குகள் மாத்திரம்தான் ஜமாத்துக்கு வராமல் இருந்தாங்க. அப்ப ஒரு ஆள் ஜமாத்துக்கு வராமிக்கிறாருன்னு சொன்னா, இந்த நிஃபாக்குடைய பண்பு அவர்கிட்ட இருக்கிறது அடையாளமாக நாங்கள் கண்டோம் என்றாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப முனாஃபிக்குகள் கூட ஜமாத்துக்கு வந்திருக்கிற ஹதீஸ் சொல்லுது. தெளிவாக தெரிஞ்ச முனாஃபிக் மட்டும் தான் வரல, முனாஃபிக்குகள் கூட வந்திருக்கிறார்கள். தெளிவாக உபை இப்னு சலூல் முனாஃபிக் என்று தெரிஞ்சவர்கள் மாத்திரம் தான் என்னது பெரும்பாலும் பிந்திரவங்களா இருந்தாங்க, ஜமாத்தை விட்டு பிந்துக கண்டார்கள் இருந்தார்கள். அவ் மரீதுன், அல்லது ஒரு நோயாளி வராம இருப்பாரு. நோயாளி கூட இன்கானல் மரீது, நோயாளி கூட லயம்ஷி பைன ரஜுலைனி ஹத்தா யத்தியஸ்ஸலாம், ரெண்டு மனிதர்களை பிடித்துக் கொண்டு தொழுகைக்கு வருவார். பிடிச்சுக்கணும்னா தலைவலி எல்லாம் காய்ச்சல் இல்லை, நடக்க இல்லாத ஒரு வழியா இருக்கணும். ரெண்டு மனிதர்களை தொத்தி கொண்டு கூட என்னது தொழுகைக்கு வரக்கூடியவர்களாகத்தான் அன்றைக்கு என்னது இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லமனா சுனனல் ஹுதா, நேர்வழியுடைய எல்லா வழிமுறைகளையும் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். வ இன்ன மின் சுனனில் ஹுதா அஸ்ஸலாத ஃபில் மஸ்ஜித், அப்படி நேர்வழியுடைய சுன்னாக்களில் ஒன்றுதான் பாங்கு எந்த பள்ளி அல்லது யுஅத்தனு ஃபி, எந்த பள்ளியில் பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த பள்ளியில் தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுவது நபியர்கள் சொல்லி தந்த சுன்னாக்களில் ஒன்று என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அண்டைக்கு சொல்றாருன்னா, அண்டை கூட ஜமாத்துல பாழாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அண்டைக்கே சொல்லி காட்டுறாரு. எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகை என்பது அவருடைய ஈமானா இல்லையா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சுனன் அபீ தாவூதுல 561வது இலக்கத்தில் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,